கேமராவை ஆஃப் பண்ணிட்டு சேஃபா அந்த பக்கம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. கேம் ஹியர் ஃபார் லேர்னிங் தானே. Do you have a proper environment, then you can come on the screen. So today's agenda is to discuss some more case studies, because the other day we understood the concept very well, and then we had some case studies about ANOVA and two sample tree test. The other cases also I want to discuss with all of you. Shall we discuss? பண்ணலாமா? Yes, sir. மீதி எல்லாம் என்ன பண்றீங்க, இருக்கீங்களா? கிறிஸ் பிக்சல் டேப்லெட். Yes. Yes, sir. Yes, sir. I'm there. Supraja here. Okay. We'll discuss few case studies. So prior to that, ANOVA பண்ணும்போது என்ன requirement? When can we actually go for ANOVA? நம்ம y variable எப்படி இருக்கணும்? Come on, unmute and answer. Y variable எப்படி இருக்கணும்? Y variable கண்டினியூஸா இருக்கணுமா, டிஸ்கிரீட்டா இருக்கணுமா? For ANOVA, y variable needs to be continuous or discrete. ரெண்டே ஆப்ஷன் தான். ரெண்டு பேர் ட்ரை பண்ணீங்கன்னா ஒருத்தர் கரெக்டா வந்துடும் ஆன்சர். ஸோ ANOVAல y variable should be continuous, right? அன்மியூட் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க, ரைட்? ஸோ y வேரியபிள் கண்டினியூஸா இருக்கணும். x வேரியபிள் must exist in two or more levels. Okay. Y variable must exist in two or more levels. 2 levels இருந்ததுன்னா 2 sample t testல கூட சால்வ் பண்ணுவோம். ஆனா 3 level, 4 level, 10 level இந்த மாதிரிலாம் நம்பர் ஆஃப் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா டெஃபினெட்லி ANOVA தான் போய் ஆகணும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், யூ வாண்ட் டு கம்பேர் 10 சப்ளையர்ஸ். 10 சப்ளையர் இருக்காங்க. 10 பேர்ல யார் உங்களுக்கு லீட் டைம் கம்மியா சப்ளை பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், ரைட்? ஸோ லீட் டைம் இஸ் y வேரியபிள், supplier is the x variable, and there are 10 suppliers, so the level is 10. இப்போ நம்ம ANOVA தான் பண்ணி ஆகணும். ANOVA பண்ணிட்டு யாராவது ரொம்ப கம்மியான லீட் டைம்ல சப்ளை பண்றாங்களா, யாராவது ஒருத்தர் சப்ளை பண்ணா கூட போதும். யாராவது ஒருத்தர், if they supply differently from remaining 9, then ANOVA can answer, right? So அதுதான் நம்ம பார்த்தோம். 2 sample t testum பார்த்தோம். 2 sample தான் ரெண்டு சப்ளையர். One sample t test, maybe அதுக்கு முன்னாடி I will share my screen. We can take examples from the Excel file. நான் ரெகுலரா யூஸ் பண்ற Excel file. So I'm just going to the Excel file. Excel calculator. Similarly, we also need a mini tab. நமக்கு தேவை. First Excel open ஆகட்டும். Password, yes. Password, what's it? Similarly, the mini tab open ஆகட்டும். Alright, so இப்போ இங்க இருந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். I'm just searching here. Okay, இங்க பாருங்க, I have a sheet. The sheet name is cooking oil transaction time னு போட்டுருக்கேன். It's actually a cooking oil தான். குக்கிங் ஆயிலோட ஃபேட் கண்டென்ட், கம்பெனி என்ன பண்றாங்க, குக்கிங் ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, they declare that the cooking oil contains a fat of 15%. உங்க requirement என்னன்னா, the fat content below 15% is your requirement. So you start with a null hypothesis. So null hypothesis says fat content less than or equal to 15%. கரெக்டா? ஈக்குவல் டு அப்படின்னு போட வேண்டியது கம்பல்சரி நல்ல. அப்ப இதுக்கு உண்டான ஆல்டர்னேட் என்னவா இருக்கும்? ஃபேட் கண்டென்ட் மோர் தேன் 15%. இது என்ன டெஸ்ட்னா ரைட் டைல் டெஸ்ட். திஸ் கால்ட் ரைட் டைல் டெஸ்ட்.
இப்போ இந்த ரைட்டல் டெஸ்ட்ல எக்ஸாக்டா இந்த டெஸ்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். இது பேர் என்ன? ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஏன்னா நம்ம மார்க்கெட்ல இருந்து ஒரு 13 சாம்பிள் நம்ம எடுக்கிறோம். A group of 13 numbers we are taking. The 13 numbers together is known as a sample. Sample is always a group. அப்போ ஒரு 13 சாம்பிள் நம்ம எடுக்கணும். இந்த 13 சாம்பிள் நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு உள்ள வந்தா, நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15%. இந்த மாதிரி சினாரியோ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். அப்போ இது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் பண்ணணும்னா இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி. மீன்வெல் உங்க மினி டேப் ஓப்பன் ஆயிருக்கா? ஓப்பன் ஆயிருக்கு. இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், மினி டேப் டேட்டாவை பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்கு என்ன டெஸ்ட்னு சொன்னேன்? What is the test we should be doing? One sample t-test. எதனால இது ஒன் சாம்பிள் t-test? நம்ம y வேரியபிள் வந்து கண்டினியூஸ். நம்ம xன்றது வேற ஒண்ணும் இல்லை, இங்க நம்ம சாம்பிள் தான். இங்க x ஒரே சாம்பிள் தான். சாம்பிள். கொஸ்டின் என்னன்னா, நம்ம சாம்பிள் டேட்டா அல்லது சாம்பிள் மீன், சாம்பிள் மீனும் ரெஃபரன்ஸ் வேல்யூவும் எப்படி இருக்கு? We compare the sample mean with the reference value. இங்க sample meanன்றது என்னன்னா fat content. சாம்பிள்ல இருந்து வரக்கூடிய fat content, average fat content of the sample. ரெஃபரன்ஸ் என்ன இங்க? what is null? null என்ன சொல்லுது? fat content. fat content should be less than or equal to 15% சொல்லுது. அப்ப நம்ம இதை செக் பண்ணணும்னா ஒரு சாம்பிளை ரெஃபரன்ஸ் கூட செக் பண்ணும்போது எப்பவுமே ஒன் சாம்பிள் டேட்டா. ஸோ ஸ்டாட்டுக்கு போங்க, பேசிக் ஸ்டாட்டுக்கு போங்க. ஸ்டாட்டு, பேசிக் ஸ்டாட்டு, அதுக்கப்புறம் ஒன் சாம்பிள் டி. இதை கிளிக் பண்ணுங்க. உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். ஸ்டாட்டு, பேசிக் ஸ்டாட்டு, ஒன் சாம்பிள் டி. இந்த விண்டோ வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? ஒன் ஆர் மோர் சாம்பிள் காலம்னு இருக்கு. நம்ம வந்து அப்படிதான் இருக்கு நம்ம டேட்டா. ஒரே ஒரு சாம்பிள் நம்ம ஒரு காலம்ல வச்சிருக்கோம். அதனால அது அப்படியே இருக்கட்டும். ஒன் ஆர் மோர் சாம்பிள் இங்கே காலம். ஸோ சர்ச் போடுறேன். ஓகே, சர்ச் போட்டாச்சு. ஸோ ஒன் ஆர் மோர் சாம்பிள் காலம்னு போட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இது எந்த காலம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி many tab will interact. So you just have to select the column C1. Click and select. Then you have to tick here. The tick is perform hypothesis test. என்ன பண்ணணும் நீங்க ஹைபோதசிஸ் டெஸ்ட்? மீன் வந்து 15% இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஹைபோதசிஸ் மீன் இஸ் 15 இருந்தாலும் ஓகே தான், 15க்கு கீழே இருந்தாலும் ஓகே தான். ஆனா இங்க மினி டேப்ல ஆப்ஷன் வந்து 15ன்னு டிக்ளேர் பண்ண போறோம், அவ்வளவுதான். விச் மீன்ஸ் இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம அர்த்தம் ஆடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷனுக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாவே இங்க கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா அங்க அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அர்த்தம் ஆயிடும். ரெண்டாவது கிரேட்டர் தென் கொடுத்துட்டோம். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 95%. விச் மீன்ஸ் ஆல்பா வில் பி 5%. ஓகேன்னு கொடுங்க. இன்னொரு வாட்டி ஓகேன்னு கொடுங்க. த டெஸ்ட் இஸ் டன் பை மினி டேப். இந்த பாருங்க, டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் என்னன்னா பி வேல்யூ தான். பி வேல்யூ பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த பி வேல்யூ? யுவர் பி வேல்யூ இஸ் 0.008. 0.008 means which is less than 0.05. 0.05. So reject the null hypothesis. Now Okay, sir. reject the null hypothesis. So what is your null hypothesis? Greater than 15. Greater than 15, sir. No. Null hypothesis இங்க இருக்கு. null hypothesis வந்து less than or equal to 15% இந்த கம்பெனி சொன்னதுதான் null. Okay. வெப்சைட்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்க, ப்ராடக்ட் லேபிள்ல போட்டிருக்காங்க. ஆனா சாம்பிள் என்ன சொல்லுது? டிஃபரெண்ட் பிக்சரை கொடுக்குது. அது டிஃபரெண்ட் பிக்சரை கொடுக்குதுன்றது எனக்கு எங்கன்னு தெரியுதுன்னா லெசர் பி வேல்யூ.
அந்த பிக்சர் என்னன்னு பார்க்க போனா கம்பெனிக்கு அது நெகட்டிவா இருக்கு. குவாலிட்டி நாட் அப் டு த மார்க். கம்மியா இருக்குன்னு Okay. சொல்லிட்டு ரொம்ப கம்மியா இருந்தா பிரச்சனை கிடையாது. கம்மியா இருக்குன்னு Okay. சொல்லிட்டு ஜாஸ்தியா இருந்தா ரொம்ப பிரச்சனை அது. Okay. 15 தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு 10 இருந்தாலும் ஓகே, 9 இருந்தாலும் ஓகே தான். ஆனா 15க்குள்ள தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஹையர் வேல்யூ, ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் லெட் கண்டென்ட் ப்ராடக்ட்ல இருக்கு. ஆனா கம்பெனி வந்து தப்பா கிளைம் பண்றாங்க. டெஃபினெட்லி நோ பப்ளிக் Reject. கேன் Okay. யா Then ஃபைல் the case கேஸ். rejected. அவ்வளவுதான். ரிஜெக்ட் த நல் ஹைபோதசிஸ். ப்ராக்டிக்கல் டிசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓ காட், ஒரு நிமிஷம், நான் இது சவுண்டு. ப்ராக்டிக்கல் டிசிஷன் வந்து don't purchase the cooking oil. So don't purchase the cooking oil. அவ்வளவுதான். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து குக்கிங் ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணுறது வில் பி ரிஸ்கி. அவ்வளோதான். இட்ஸ் a very simple thing. Hope you all understand the one sample T test here. Is it clear to all of you? All of Yes, you sir. understood? Yes, sir. Yes, sir. Yes, sir. சரி. One more example. One more example might be பழைய கேப் ஏஜென்ட்டே எடுத்துக்கோங்க. here கேப் ஏஜென்ட். இந்த கேப் கம்பெனி வந்து நமக்கு வந்து எவ்ரி டைம் கேப் புக் பண்ண உடனே in so many minutes they are actually sending the cab. இதுல ஏதாவது கேப் கம்பெனி 20 நிமிஷத்துக்குள்ள யாராவது கேப் அனுப்புறாங்களா? யுவர் ரெக்குவயர்மெண்ட் இஸ் கேப் மஸ்ட் கம் வித்தின் 20 minutes. இதுல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எலிஜிபிளா இருக்காங்களா? நீங்க தனித்தனியா இவங்களை டெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறீங்க. அப்ப இது என்ன டெஸ்ட் ஆகிடும்? கேப் ஏவை டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒன் சாம்பிள் டி டெஸ்ட், கேப் பியை டெஸ்ட் பண்ணும்போது அது இன்னொரு ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இப்போ Yes. நல்ல ஹைபோதசிஸ் என்னவா இருக்கும்? நல்ல ஹைபோதசிஸ் அதாவது வந்து தி It's டைம் தான் இது வந்து ஆக்சுவலியா. ஸோ கார் அரைவல் டைம். ஸோ லெட் மீ கால் இட் கேட்ச் கார் அரைவல் டைம். கார் அரைவல் டைம் ஃபார் ஏ என்ன நம்புறோம் நம்ம? லெஸ் less தென் than ஆர் or equal to 20 minutes. அவ்வளோதான். லெஸ் தென் ஈக்குவல் 20 minutes. இப்போ ஆல்டர்னேட் என்னவா இருக்கும்னா தி கேப் அரைவல் டைம் ஃபார் ஏ வந்து மோர் தேன் 20 minutes. More than 20. Okay. இது என்ன டெஸ்ட்? ரைட் டெயில் டெஸ்டா லெஃப்ட் டெயில் டெஸ்டா? இட்ஸ் ரைட் டெயில் டெஸ்ட். எப்படி ஆல்டர்னேட்ல சார்? என்ன? ஆமா, ஆல்டர்னேட்ல போய் பார்க்கணும். கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா ரைட் டெயில், லெஸ் தென் Okay. இருந்தா லெஃப்ட் டெயில், நாட் ஈக்குவல் டு இருந்தா டூ டெயில். இப்போ இதுக்கு என்ன எக்ஸாக்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். Okay. அப்போ எங்க போகணும் சொல்லுங்க? எனக்கு எங்க கிளிக் பண்ணணும் இந்த இடத்துல? நானு Statistics, basic, ஸ்டார்ட், பேசிக் ஸ்டார்ட், one sample t test. One sample T test. சாம்பிள் டி ஸ்டார்ட், பேசிக் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் ஒன் சாம்பிள் டி. இப்போ இது வந்த உடனே ஒன் ஆர் மோர் சாம்பிள் இந்த காலம் வழக்கம் போல அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு பழசெல்லாம் தேவையில்லை, ஷார்ட் கட் எல்லாம் தேவையில்லை, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து we are studying Cab கேப் A. ஏ. Cab A. கேப் ஏவை நம்ம இது பண்ணிட்டு இங்க வரணும். ஹைபோதசைஸ்டு மீன் 20 உங்களுக்கு வந்து minutes. 20, ஆமா இப்போ 20 minutes தான் நமக்கு இப்போ ரெஃபரன்ஸ். கோ டு ஆப்ஷன். கான்ஃபிடன்ஸ் லெவல் 95%. ஆல்டர்னேட் வந்து கிரேட்டர் தென் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஒன் மோர், ஓகே, நேச்சுரல்.
நம்ம டேட்டாவே எங்கேயும் கொடுக்காம விட்டுக்கிறோம், இங்கே கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து Cap, கிஃப்ட் கேபிஏ, அப்போ கேபிஏ ஃபீட் பண்ணல, நம்ம வெறும் ஃபீட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுங்க. இப்போ பி வேல்யூ என்ன வந்துச்சுன்னா ஜாஸ்தியாக வந்துருச்சு. 0.919. 0, ஆமாம், ஜாஸ்தியாக வந்திருக்கு. இப்போ பி வேல்யூ சார் மீன் என்ன சார் செலக்ட் பண்ணீங்க அங்க ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ்ல மீன் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இல்ல கிரேட்டர் தென்னா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் செலக்ட் பண்ணோம். அண்ட் வந்து நமக்கு வந்து பி வேல்யூ வந்து பாயிண்ட் இது வந்திருக்கு. பி வேல்யூ இஸ் ஆக்சுவலி ஹியர் லெஸ் தென் எல். பி வேல்யூ இஸ் மோர் தென் More than 0.5. 0.05, which means fail to reject the null. Fail to reject the null. இப்போ அதை அக்செப்ட் பண்றதா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஃபெயில் டு ரிஜெக்ட் த null. இப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேபே ஓகே பண்ணிடலாமா. உங்களோட மீன் பாருங்க 14.19.48 வந்திருக்கு. அப்போ ரிஜெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப கிட்ட இருக்கு. அதனால மோர் ஓவர் டேட்டால வேற வேரியேஷன் வேற இருக்கு. ஸ்டாண்டர்ட் எரர் வேற, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேற இவ்வளவு இருக்கு. இவ்வளவு வேரியேஷன் இருக்கும்போது இவங்க வந்து நீங்க ஜாஸ்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கம்மி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இவங்க வந்து 20 மினிட்ஸ்ல அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோர் தென் 5% ஆஃப் த டைம் யூ சி த கம்பெனி ஹஸ் டெலிவர்ட் த கேப் இன் லெஸ் தென் 20 மினிட்ஸ். கேன் யூ சி தட்? Yes. Sir, second, third, Cap 3, sir. Fact 100 சாரி சாரி, இங்க ஆமா கேபியே. ஸோ இங்க 20 மினிட்ஸுக்கு உள்ள கேப் வந்து மோர் தென் 5% ஆஃப் த டைம் வந்து கேப் வந்து 20 மினிட்ஸ்க்குள்ள வந்திருக்கு. அதனால 15 minutes, 30 minutes. இவங்களால 20 மினிட்ஸ்க்குள்ள கேப் அனுப்ப முடியாதுன்னு நம்மளால சொல்ல முடியல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் யூ? ஆக்சுவலா வந்து தே ஆல்சோ டிலேவும் ஆயிருக்கு கேப் வர்றதுக்கு. இருந்தாலும் இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆணித்தரமா சொல்ல Average. முடியல. Average வந்து ஆமா. ஸோ அதனால திஸ் இஸ் கால்டு ஃபெயில் டு ரிஜெக்ட் நல். ஒருவேளை பிக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டாட், பேசிக் ஸ்டாட், ஒன் சாம்பிள் டி, ஏவை தூக்கிட்டு பிஏ போட்டுற வேண்டியது. மீதி கண்டிஷன்லாம் ஒண்ணுதான். இங்கேயும் அதே பிரச்சனை தான் வருது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் more ஆல் or ஆஃப் யூ? less same. நம்ம இப்போ 20 understand. நிமிஷத்துக்குள்ள கேப் உங்களால அனுப்ப முடியுமான்னு கேட்டா அனுப்ப முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது, அனுப்ப முடியலன்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வந்து இவங்களால அனுப்ப முடியாதுன்னு நம்மளால ஆணித்தரமா Reject சொல்ல பண்ண முடியல. முடியாது. வி ஆர் நாட் ஏபிள் டு ரிஜெக்ட். ஆனா அக்செப்ட் பண்ணமா பண்ணக்கூடாதுன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம அந்த கண்டிஷனை மாத்துவோம். 20 நிமிஷத்துக்கு பதில் 25ன்னு மாத்துவோம். அப்போ ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? லெட் அஸ் சேஞ்ச் த புரியுது. கண்டிஷன் as 25 மினிட்ஸ்க்கு இவங்களை சாலிடா நம்மளால செலக்ட் பண்ண முடியுதா? பேசிக் ஸ்டாட், ஒன் சாம்பிள் டி, இங்க வரும். கேப் பி தான் இருக்கட்டும். லெட் இட் பி கேப் பி. 25க்கு நமக்கு சாலிடா வருதா பாயிண்ட். மற்றதெல்லாம் அதே தான், அப்படியே தான். Okay. அகெயின் 25க்குமே வந்து we are not able to reject. நம்மளால வந்து we fail to reject தான் வந்திருக்கீங்க. fail to reject. 30க்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டாட், பேசிக் ஸ்டாட், ஒன் சாம்பிள் டி, 13 எடுத்துருவோம். ஒன்று தான். ஸோ இந்த எல்லா கேஸ்லயுமே வந்து உங்களுக்கு வந்து எஸ் இவங்க வந்து Sir, should we not reduce the time and check, sir? Maybe like if அதுவும் பண்ணலாம், அதுவும் அது பண்ணலாம். பண்ணி பார்த்தா maybe it might be a பண்ணலாம் கரெக்ட் தான். ஸ்டார்ட், பேசிக் ஸ்டார்ட், ஒன் சாம்பிள் டி. பிக்கு வந்து 15 நிமிஷம் போடலாம். அப்படி பண்ணா பி வேல்யூ கீழே போயிடும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பி வேல்யூ 0 கிட்ட போயிடுச்சு. கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ என்ன தெரியுதுன்னா 15 நிமிஷத்துக்கு இவங்க இந்த கம்பெனி கேப்பியை நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா யூஸ் பண்ண Use முடியாது. பண்ணலாம். பண்ண முடியாது. பிகாஸ் பி வேல்யூ இஸ் எவ்வளோ வந்திருக்கு? 0.0. லெஸ் தேன் 0.05. 0.0. அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரூல் என்ன சொல்லுதுன்னா ரிஜெக்ட் H நாட். உங்க H நாட் என்ன? 15 நிமிஷத்துல இவங்க செலவு வந்துருவாங்க, காரை அனுப்பிச்சிருவாங்கன்றதுதான் H நாட். ஆனா 19.4. ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 19.4. அதை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது.
So you have an evidence that they cannot send a cab in less than 15 minutes. What is your confidence here? 95% confidence. புரியுதா எல்லாருக்கும்? All of you, do you understand? புரியுது இப்போ நம்ம புரியுது செக் சார். பண்ணது வந்து கேப் பி. இப்போ கேப் பிக்கு இந்த டிசிஷன் எடுக்கும்போது மட்டும்தான் we have the required confidence. எந்த டிசிஷனு? 15 நிமிஷத்துக்குள்ள இவங்களால கேபை அனுப்ப முடியாது. That comes with 95% confidence. ஆனா 20 நிமிஷத்துக்குள்ள அனுப்ப முடியாதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? 20 நிமிஷத்துக்குள்ள இவங்களால அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஃபெயில் டு ரிஜெக்ட் தான் நமக்கு வருது. ஸோ பி வேல்யூ லெஸ் தேன் 0.05 வரும் பொழுதுதான் நீங்க வந்து ஒரு சாலிடான டிசிஷனுக்கு போக முடியும். சரி, இவங்க ஓகே, வேற என்ன பார்க்கலாம். சார் இந்த வேல்யூஸ் எங்கன்னு சார் எடுத்தீங்க அந்த கேபோடது இந்த சிக்மா கால்குலேட்டர்ல? சிக்மா கால்குலேட்டர்ல தான் எடுக்கிறேன் மேம். எல்லாமே வந்து கேப் ஏஜென்ட்னு ஒரு ஷீட் இருக்கு பாருங்க கேப் ஏஜென்ட். கேன் யூ see that கேப் ஏஜென்ட்? இந்த எக்ஸல் கால்குலேட்டரை ஓபன் பண்ணணும். நீங்க கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களால ஒரு ஷீட்ல ஒரு நேம் பார்க்கலாம். அதுல கேப் ஏஜென்ட்ன்ற டேட்டாவை நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு யூஸ் பண்ணேன். இன்னும் யூஸ் பண்ணேன்னா ஆயில் எதோ சொன்னீங்க. ஆனா எனக்கு குக்கிங் ஆயில் அப்படின்னு இருக்கும். அந்த குக்கிங் ஆயில், குக்கிங் ஆயிலோட பேட் கண்டென்ட். சரி, ரெண்டு விஷயம் பார்த்தோம். இல்ல மேம், எக்ஸல்ல போய் பாருங்க உள்ள. எக்ஸல்ல சார் நான் நார்மல் டேட்டா அனாலிசிஸ், கேப் டார்க்யூ, கை ஸ்கொயர் டெஸ்ட், ரியான் ஜாயினர் டெஸ்ட், மெடிக்கல், ZMR மெடிக்கல் டெஸ்ட், IMR மெடிக்கல், எக்ஸ் பார் சார்ட், எக்ஸ் பார் ஆர் சார்ட், பெரட்டோ அனாலிசிஸ், நிறைய SABC. இருக்கு. நீங்க இப்பதான் பிகினிங்ல இருக்கீங்க. நீங்க அப்படியே இல்ல தள்ளிட்டே வரீங்க. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார் எனக்கு காட்டுது. அதனால சொல்றேன் நானு. ஏன் இதெல்லாம் காட்டலையா உங்களுக்கு? இதெல்லாம் இல்ல சார். ஐயோ, மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா எக்ஸல் ஷீட்டை பாருங்க. மத்தவங்க காட்டுது எங்களுக்கு. எல்லாருக்கும் இருக்கும். வேணா குரூப்ல இன்னொரு வாட்டி இதை போட்டு வரேன். குரூப்ல வேணா இன்னொரு தடவை ஷேர் பண்ணுங்க சார். சரி, இப்போ நீங்க பார்த்தது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? வாட் வி டிட் இஸ் ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது வந்து தோணுதா? உங்களோட சிச்சுவேஷன் இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஹேவ் யூ கம் அக்ராஸ் இந்த இடத்துல நம்ம ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுதா உங்களுக்கு எங்கேயாவது? சொல்லுங்க, யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கு. டேட்டா இல்லைன்னா கூட. இது ஒன் சாம்பிள் தானே சார் நம்ம பண்ணது இது? இல்ல ஆமா, ரெண்டு தனித்தனியா அவன் பண்ணது பண்ணல இப்போ சார்? ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டை தனித்தனியா பண்ணோம். ஆமா, குரூப்ல போட்டேன் இந்த கால்குலேட்டரை. வெர்ஷன் 10க்கும் 12க்கும் சும்மா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேட்டா இருக்கும், அவ்வளவுதான். சரி, இப்போ ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர் வித் ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். நீங்க இப்போ Yes, எந்த டேட்டா இருந்தாலுமே நீங்க வந்து அங்க உங்களுக்கு ஒரு கம்பேர் பண்ணணும்னா நீங்க பண்ணிடலாம். ஓகே. இப்போ Understood the concept. ஆமா, இங்க பாருங்க. இப்போ அடசிவ் ஸ்ட்ரென்த்னு ஒரு டேட்டா இருக்கு என்கிட்ட. இந்த அடசிவ் ஸ்ட்ரென்த் டேட்டா எடுத்துக்கிறேன், நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடசிவ் ஸ்ட்ரென்த் அதை போய் மினி டேப்ல போட்டுறேன். இப்போ எனக்கு வந்து சப்ளை பண்ற கம்பெனி வந்து அடசிவ் ஸ்ட்ரென்த் சாம்பிள் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு 4 நியூட்டன்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு 6 நியூட்டன் 6.5 நியூட்டன் வரைக்கும் வேல்யூ இருக்கு. என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா இது வந்து 4க்கு மேல இருக்கணும். அடசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும்னா 4 நியூட்டனுக்கு மேல இருக்கணும். So what is the null hypothesis here? The adhesive strength வந்து It should be above 4. 4 Greater than or equal to. above 4னா greater than or equal to 4னு போடணும். அப்போ alternate hypothesis என்னவா இருக்கும்? Below less 4. than or 4. அவ்வளவுதான். வழக்கம் போல ரூல்ஸ் வந்து ஆல்பா வந்து 0.05, அதாவது 0.05. ஆமா. ஸோ கோ டு ஸ்டாட், பேசிக் ஸ்டாட், ஒன் சாம்பிள் டி. இது வந்து கேப் டேட்டாலாம் தூக்கிட்டு அடசிவ் ஸ்ட்ரென்த் தூக்கி உள்ள போடுங்க. இங்க நம்மளுக்கு எவ்வளவு வரணும்? 4. ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ்ல என்னன்னு போடணும்? Less than or அதுதானே சார்?
Yes, sir. லெஸ்ன்னு போடணும். Yes, sir. நான் இங்க எழுதி வச்சிருக்கேன் இங்க தான். Okay. ஓகே, இன்னொரு வாட்டி ஓகேன்னு போட்டுருங்க. பி வேல்யூ ஜாஸ்தி வந்திருக்கு அப்படின்னா இங்க Rejected. அடசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல. they are not able to say no, say that no, they are wrong. இவங்க சொல்ற கிளைம் வந்து நம்மளால மறுக்க முடியல. this called fail to reject null. அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ 4க்கு மேல தான் எங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் we are Okay. not really able to prove them wrong. that is called fail to reject null. hope all of you understand. ஒருவேளை இந்த டெஸ்ட் நம்ம உல்டாவா பண்ணி பார்க்கலாம். உல்டானா அப்படின்னா நல்ல மாத்திரு is less than or equal to 4. இவங்களோட ஸ்ட்ரென்த் 4க்கு கீழே தான் இருக்குன்றதா இப்ப கிளைம். அப்போ ஆல்டர்னேட்டிவா மாறிடும், கிரேட்டர் தான் மாறிடும். புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? நான் Yes, அப்படியே sir. சிச்சுவேஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்றேன். ஸோ இப்போ திரும்ப ஸ்டாட், பேசிக் ஸ்டாட், ஒன் சாம்பிள் டி. இப்போ இங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆல்டர்னேட்ல போய் நான் என்னன்னு சொல்லணும், கிரேட்டர் தென் போன். கரெக்டா? Yes. ஆல்டர்னேட்ல கிரேட்டர் தென் போகணும். Greater ரைட்? than. ஆமா. Okay. ஓகே, ஒன் மோர் ஓகே போடுங்க. நமக்கு பி வேல்யூ என்ன வந்திருக்கு, லெஸ் 0, தென் 0, 0. 0.05. அப்ப நல்ல ரிஜெக்ட் பண்ணுங்க. நம்ம என்ன சொன்னோம், நல்ல இவங்க கிட்ட Less வந்து than 4 நியூட்டனுக்கு கீழே தான் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொன்னோம். அது தப்பு. அப்ப அதிகமா அப்போ இருக்கு. ஆமா, அப்ப ரிஜெக்ட் நல். பட் ஹவவர் ப்ராக்டிக்கல் ரீசன் என்னன்னா, த சாம்பிள்ஸ் ஹேவ் அடசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மோர் தென் 4 நியூட்டன்ஸ். அதான் கன்க்ளூஷன். புரியுதா? இப்ப Fail to நம்ம பண்ண reject. டெஸ்ட்டுக்கு பேர் என்ன? ஆல் ஆஃப் யூ, வாட் இஸ் திஸ் டெஸ்ட் கால்ட்? T sample. ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். One sample. இப்போ இந்த ஃபேட் கண்டென்ட் ப்ராப்ளத்தையே எடுத்துக்குவோம். திரும்பியும் ஃபேட் கண்டென்ட் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு ஃபேட் கண்டென்ட் இந்த ப்ராப்ளத்துல நம்ம என்ன அஸ்யூம் பண்ண போறோம்னா, let us assume the population has a standard deviation of 2.6. இதை அஸ்யூம் பண்ணலாம். இல்லைன்னா கம்பெனில டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டாவை எடுத்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா, பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ உங்களுக்கு ரிவீல் ஆயிடுச்சு. பழைய சிச்சுவேஷன் தான். வாட் இஸ் பழைய சிச்சுவேஷனு? நல்ல ஹைபோதேசிஸ் இஸ் the fat content is less than or equal to 15%. Alternate hypothesis வந்து the fat content is more than 15%. As usual, alpha is 0.05. 0.05. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, இதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும்? இப்போ நம்ம ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா, பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு கொடுத்திருந்தா மட்டும் டி டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், ஜி டெஸ்ட் பண்ணலாம். எதனால நான் உங்களை மாத்த சொல்றேன், என்ன ரீசனு? ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்ததுனால பாப்புலேஷன். ஸோ டி டெஸ்ட்டை ஜி டெஸ்டா மாத்துறதுக்கு காரணம் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்ததுனால. அதனால இந்த சூழ்நிலை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யாரோ வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்க கம்பெனில அந்த தகவல் இருக்கணும். உங்ககிட்ட பாப்புலேஷனோட டேட்டா இருக்கணும், அல்லது யுவர் கம்பெனி ஷுட் அட்லீஸ்ட் ரிவீல். இதுதான் வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நோன். ஸோ ஸ்டாட், பேசிக் ஸ்டாட், அப்படி ஸ்டாட் பேசிக் ஸ்டாட் வந்து இப்படி வந்தீங்கன்னா ஒன் சாம்பிள் ஜி, அதோட டிஸ்கிரிப்ஷனை யாராவது ஒருத்தர் படிங்க. Determine whether of sample differs significantly from a specified value when the population standard deviation is known. அவ்வளவுதான். பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நோன் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் பொழுது மட்டும் உங்க சாம்பிள் மீன் ஏதாவது ஸ்பெசிஃபைட் வேல்யூல இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்டா விலகி இருக்கா இல்லையா, இதுதான் அந்த கேள்வி. ஸோ இப்போ நம்ம வந்து 15% உள்ள இருக்குன்றது நம்பிக்கை. ஆனா அது ரொம்ப விலகி இருக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்டா விலகி இருக்கா, அதை செக் பண்ணிடலாம். ஸோ டேட்டா
இது வந்து ஃபேட் கண்டென்ட். இங்க பாருங்க நோன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த இடத்துல போய் இந்த தகவலை டைப் பண்ணாதான் ஜி டெஸ்ட் பண்ண முடியும். பர்ஃபார்ம் த ஹைபோதசிஸ் டெஸ்ட். நம்ம எதிர்பார்க்குற ஃபேட் கண்டென்ட் வந்து 15% உள்ள இருக்கணும். ஆல்டர்னேட் வந்து 15% மேல இருக்கணும். ஓகே, திரும்பவும் ஓகே. பி வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? லெஸ் தென் 0.05 வந்திருக்கு. ஸோ ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்டும் என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா உங்க சாம்பிளோட ஃபேட் கண்டென்ட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட். அந்த ரியல் வேல்யூ போய் பார்க்கும்போது the difference is higher than the specified value. கரெக்டா? 16.6ன்றது 15க்கு உள்ள இல்ல. சிக்னிஃபிகண்டாவும் இருக்கு, சிக்னிஃபிகன்ட்லி அதிகமாகவும் இருக்கு. சிக்னிஃபிகன்ட்லி ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருந்தா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? அந்த 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 பிராண்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாமா இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற பிராண்ட் பார்க்கலாம்? ரிஜெக்ட். அவ்வளவுதான். ரிஜெக்ட் நல்ல ஹைபோதசிஸ், பிராக்டிகலி ரிஜெக்ட் த பிராண்ட். இதான் கிடையாது. I think all of you have understood. Yes, sir. One sample t-test அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டீங்க. அது வந்து எப்படி ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்ல இருந்து வேறுபடுதுன்றதும் கத்துக்கிட்டீங்க. உண்மையா இல்லையா? Yes, sir. டி டெஸ்டும் தெரியுது, ஜி டெஸ்டும் தெரியுது. டி எப்ப போகணும், ஜி எப்ப போகணும்னு கரெக்டா. ஜி போகணும்னா என்ன கண்டிஷனு? பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அல்லது நீங்களாவது அசியூமாவது பண்ணிக்கணும். அசியூம் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு யாராவது சொல்லணும் உங்களுக்கு. அப்படிங்களா? அப்படி சொன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ரியலான வேல்யூ இருக்கணும். இப்போ இதை வச்சு நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நீங்க சால்வ் பண்ணலாம். சரி, டெஸ்ட் பார்த்துங்க. We'll see one more test. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஆனா அந்த டேட்டா மட்டும் நான் வேற ஒரு ஷீட்ல இருந்து எடுக்கிறேன். எனக்கு இதான் வேணும், பிஃபோர் ஆஃப்டர் காப்பி பண்ணிக்கிறது. மினி டேபுக்கு போறோம். இது என்ன டேட்டான்னு கேட்டீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர். ஒரு ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி சைக்கிள் டைம் இப்படி இருந்திருக்கு, இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் சைக்கிள் டைம் இப்படி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு வந்து என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சிக்னிஃபிகண்டான்னு தெரியணும். புரியுதா? என்ன சிச்சுவேஷன் இப்போ அப்படின்னா, வெதர் த இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட், இதான் கொஸ்டின். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு பேர் வந்து பேர்டு டி டெஸ்ட் பேர். இது பேர் வந்து பேர்டு டி டெஸ்ட். இது வந்து இது ஆக்சுவலா எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்யூஷன் வேலிடேஷன்ல வரும். நீங்க ஏதாவது சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் ப்ராசஸ் அப்சர்வ் பண்ணி டேட்டா எடுக்கணும். எடுத்து அதை வந்து பிஃபோர் வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ரூட் காஸ் வேலிடேஷன்ல பார்த்தோம் கான்டெக்ட்ல. இப்போ வந்து சொல்யூஷன் வேலிடேஷன். இப்போ சைக்கிள் டைம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஓல்டு சைக்கிள் டைம், இது நியூ சைக்கிள் டைம். எல்லாருக்கும் சாதாரணமா பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியுதா இல்லையா? சைக்கிள் டைம் என்ன இருக்கு, 55 செகண்ட்ல இருந்து 45 செகண்டுக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணுதா? அதான் இப்ப பார்க்கணும். அவ்வளவுதான். ஸ்டாட்டு, பேசிக் ஸ்டாட்டு, பாருங்க பேரிட்டி. ஸ்டாட்டு, பேசிக் ஸ்டாட்டு, பேரிட்டி. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஈச் சாம்பிள் இன் a காலம். எஸ், சாம்பிள் 1 அது வந்து பாத்தீங்கன்னா C9, சாம்பிள் 2 C11. ஆப்ஷன் போய் டிக்ளேர் பண்ணணும். 95%. ஹைபோதசிஸ் டிஃபரன்ஸ் 0. ஹைபோதசிஸ் டிஃபரன்ஸ் 0னா என்ன அர்த்தம்னா, இந்த சைக்கிள் டைமும் அந்த சைக்கிள் டைமும் ஈக்குவல். The mean cycle time before is equal to mean cycle time after. அப்ப ரெண்டும் ஈக்குவலா இருந்தா டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 0. ஆனா டிஃபரன்ஸ் 0 கிடையாதுங்க. டிஃபரன்ஸ் வந்து சிக்னிஃபிகண்டா இருக்குன்னு சொல்றது நாட் ஈக்குவல் டு. புரியுதா?
ஒன் பிஃபோர் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஓகே. நம்ம நம்ம அதே மாதிரி வேற மாதிரி கூட ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா ஆஃப்டர் வந்து பிஃபோரை விட கம்மியா இருந்துச்சு, அல்லது பிஃபோர் வந்து ஆஃப்டரை விட கம்மியா இருந்தது. ஆஹ் அங்க வந்து நம்ம ஒன் டைலுக்கும் போகலாம். இப்போதைக்கு ரைட் நவ் நான் ஜஸ்ட் கோயிங் ஃபார் டூ டைல் டெஸ்ட். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்றது நல்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றது ஆல்டர்னேட்டு. எது பெருசு சின்னதுன்றது அதுக்கப்புறம் நம்ம டேட்டால பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஒன் மோர். ஓகே, ரெண்டு வாட்டி ஓகே ஓகேனோ. லுக் அட் த பி வேல்யூ. பி வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 0.001. P value is less than 0.05. அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது ஸ்டாட்டிஸ்டிக்கலி ரிஜெக்ட் H0. H0 என்ன சொல்லுச்சு? ரெண்டுக்கும் சைக்கிள் டைம் சேம்னு சொல்லுச்சு H0. ஆனா அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுவே தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ உண்மையிலே சைக்கிள் டைம் என்ன இருக்குன்னு பாருங்க. பிஃபோர் வந்து 52 இருக்கு, ஆஃப்டர் வந்து 45 இருக்கு. அப்போ there is a significant improvement achieved. ஏன் significant improvement achieved நம்ம முடிவு பண்றோம்னா P value is below 0.05. 0. இந்த டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் வேல்யூஸ் தேவை. பிஃபோரும் ஒய் வேரியபிளோட வேல்யூ தான், ஆஃப்டரும் ஒய் வேரியபிளோட வேல்யூ தான். இங்க எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் டைம் தான் எக்ஸ். சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பின்னாடி. சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க இல்லையா, அதுதான் எக்ஸ். இந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால உங்க சைக்கிள் டைம் குறைஞ்சிருக்கா இல்லையா? நம்ம டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா குறைஞ்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணு. நீங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா ஏதாவது நீங்க ரிசல்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி அதை நீங்க வேலிடேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேரிட்டி டெஸ்ட் போடுங்க. எனக்கு ரிஜெக்ஷன் ரேட் குறைஞ்சிருச்சு, எனக்கு வந்து எரர் குறைஞ்சிருச்சு, எனக்கு லீட் டைம் குறைஞ்சிருச்சு, இந்த மாதிரி நீங்க வந்து பிஃபோர் வேல்யூல இருந்து ஆஃப்டர் வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு, கூடி இருக்கு, இதெல்லாம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பேரிட்டி டெஸ்ட். ஆனா இந்த பேரிட்டி டெஸ்ட் எப்படி டூ சாம்பிள் டி டெஸ்ட்ல இருந்து வேரி ஆகுதுன்னா, டூ சாம்பிள் டி டெஸ்ட்ல ரெண்டு சாம்பிளும் வேற வேற சோர்ஸ்ல இருந்து வரும். ஆனா பேர்டு டி டெஸ்ட்ல சாம்பிள் சோர்ஸ் மஸ்ட் பி சேம். சேம் ப்ராசஸ் பிஃபோர், சேம் ப்ராசஸ் ஆஃப்டர். ஆனா டூ சாம்பிள் டி டெஸ்ட்ல ப்ராசஸ் ஏ வெர்சஸ் ப்ராசஸ் பி. புரியுதா நான் சொல்றது? இப்ப கேப் ஏ வெர்சஸ் கேப் பி, இதுக்கு என்ன பண்ணணும்? கேப் ஏ வெர்சஸ் கேப் பின்னா One sample t test. கேப் ஏ கேப் பி ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா டூ சாம்பிள் டி டெஸ்ட். Two ஆனா நான் sample t கேப் ஏலயே நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு மாற்றத்தை பண்றேன். என்ன மாற்றம் பண்றேன்னா எல்லா வெஹிக்கிள்லயும் வந்து ஜிபிஆர்எஸ் சிஸ்டம்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறேன். என்னோட டிரைவர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறேன். இதெல்லாம் பண்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா தே கோ டு த பிக்அப் ஸ்பாட். ஏற்கனவே அவங்க வந்து ஜிபிஆர்எஸ் சிஸ்டம்லாம் இல்லாம இருந்ததுனால, அதே நேரம் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எல்லாம் இல்லாம இருந்ததுனால தே ஆல்வேஸ் டேக் 20 minutes அண்ட் ரீச் த பிளேஸ். ஆனா இப்போ நான் இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்லாம் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தே ஆர் ஏபிள் டு ரீச் 3 minutes earlier. 20 நிமிஷம் போய்கிட்டு இருந்தவங்க இப்போ எத்தனை நிமிஷத்துலேயே போயிடுறாங்க அந்த ஸ்பாட்டுக்கு? 17 நிமிஷத்துலேயே போயிடுறாங்க. இதை நான் ப்ரூவ் பண்ணணும். பிஃபோர் 20 minutes, ஆஃப்டர் 17 minutes. இந்த இது ஒரு சிக்னிஃபிகண்டான இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா 3 நிமிஷம் தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. 3 நிமிஷம் குறைஞ்சிருக்கு சார், இது ஒன்றும் சும்மா ஏன்னா தானே ரேண்டமா குறையல. நம்ம கொடுத்த ட்ரைனிங்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண சிஸ்டத்தினால தான் இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது பேரிட்டி டெஸ்ட். கிளியர் ஆல் ஆஃப் யூ? Before and after. சொல்லுங்க. Clear. பிஃபோர் ஆஃப்டர்னாலே பேரிட்டி டெஸ்ட். Okay, okay. நம்ம என்னென்ன டெஸ்ட்லாம் எப்படி டெஸ்ட்ல தரவா இருக்கு இது வரைக்கும்? ஒன் சாம்பிள் டி டெஸ்ட், Two sample. ஒன் சாம்பிள் டி டெஸ்ட், அதுக்கப்புறம் டூ சாம்பிள் டி டெஸ்ட், Two sample t. Paired t test. அப்புறம் பேரிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் ANOVA. இது எல்லாமே ஒரு ஃபேமிலி ஆஃப் ஹைபோதசிஸ் டெஸ்ட். They are known as test of average. They are known as what? Test of averages. அவ்வளவுதாங்க.
ஸோ இதை நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆஃப் த சிச்சுவேஷன் யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் இஃப் யூ மாஸ்டர் திஸ் டெஸ்ட் ஆஃப் ஆவரேஜஸ். எந்த நேரத்தில் எதை யூஸ் பண்ணணும்னு கிளியராக இருந்தீங்கன்னா பெட்டர். ஸோ டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க்? டவுட் இருந்தால் No, கேளுங்க. எனி டவுட், எனி சார் இந்த கொஸ்டின்ஸ்? டூ சாம்பிள் டெஸ்ட்ல நீங்க அந்த கேப் வச்சு ஃபர்ஸ்ட் சொன்னது ஒன் இதுதான் ஒன் சாம்பிள் தான் சொன்னீங்க. அப்புறம் அதுக்கு ஏதோ ரிவர்ஸ் பண்ணீங்களா சார்? அதுதான் நீங்க டூ சாம்பிள் சொல்றீங்களா சார்? எனக்கு புரியல. ரிவர்ஸ் பண்றதெல்லாம் வேற. ஒரு கேப் ஏவையும் கேப் பியையும் நம்ம கம்பேர் பண்ணி ஹூ இஸ் பெட்டர் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா டூ சாம்பிள் டி டெஸ்ட். ஓகே ரெண்டு சாம்பிள்ல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டூ சாம்பிள் டி டெஸ்ட். ஓகே ஓகே பெஸ்ட். ஓகே கேப் ஏ 20 நிமிஷத்துக்குள்ள வருதா அப்படின்னு ஓகே பாத்தீங்கன்னா அது வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஓகே கேப் ஏ 20 நிமிஷத்துக்கு உள்ள வருதான்னு பார்த்தா மாதிரியே கேப் ஏ 20 நிமிஷத்துக்கு மேல லேட் டைம் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் நான் ரிவர்ஸ்ன்னு சொன்னேன். ஓகே என்ன கேள்வி நமக்கு இப்போதைக்கு நம்ம டிஸ்கஷன்ல நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரியான எது கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் தேவை? பெஸ்ட்ன்றப்போ டூ சாம்பிள் இல்ல 20 மினிட்ஸ்க்குள்ள வருதான்றது ஒன் சாம்பிள். ஓகே அவ்வளவுதான். ஸோ கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி தான் ஆன்சர். அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹைபோதசிஸ் டெஸ்ட். எது பெஸ்ட்னா டூ சாம்பிள் டி டெஸ்ட். ஓகே சார் 20 மினிட்ஸ்க்குள்ள வருதா 15 மினிட்ஸ்க்குள்ள வருதா அப்படின்னா அது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி தான் நல்ல ஹைபோதசிஸ் எழுதணும். நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு வில் க்ளோஸ் த மீட்டிங். இப்போ எனக்கு வந்து கேப் வந்து 30 மினிட்ஸ்க்குள்ள வருதா இல்லையான்னு எனக்கு தெரியணும். ஐ வாண்ட் டு செக் வெதர் த கம்பெனி ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு டெலிவர் த கேப் இன் லெஸ் தென் 30 மினிட்ஸ். இதுக்கு நல்ல ஹைபோதசிஸ் எப்படி எழுதுவீங்க? ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் ரைட். இதுதான் கொஸ்டின். 30 நிமிஷத்துக்குள்ள வருமா வராதா? இந்த கம்பெனிக்கு 30 நிமிஷத்துக்குள்ள கேப் அனுப்புற கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா? வாட் இஸ் த நல்ல ஹைபோதசிஸ்? எல்லாம் சேட் பாக்ஸ்ல எழுதுங்க. ப்ளீஸ் ரைட் த நல்ல ஹைபோதசிஸ் இந்த சேட் பாக்ஸ். சார் நான் ஃபோனில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் அப்படி இப்படி நீங்கள் கதை சொல்லக்கூடாது. ஸோ வாட் இஸ் நல்ல ஹைபோதசிஸ் ஹியர்? இட்ஸ் நாட் கேப் அரைவல் டைம் கேட். கேப் அரைவல் டைம் இஸ் கேட். நல்ல ஹைபோதசிஸ் என்ன போடுவீங்க இதுக்கு? கேள்வியும் நல்ல தானே பதிலும் தான். less than 30 minutes சார். லெஸ் தேன் 30 மினிட்ஸ் வரக்கூடாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 30 மினிட்ஸ். எப்பவுமே ஈக்குவல் டு இருந்தால் தான் நல்ல. ஓகே சார் வெறுமனே லெஸ் தேன் போட்டீங்கன்னா அது ஆல்டர்னேட். ஸோ நீங்க சொன்ன ஆன்சர் தப்பு. ஓகே less than or equal to. நீங்க சொன்ன ஆன்சர் ஆக்சுவலி தப்பு. லெஸ் தேன் அந்த ஈக்குவல் டு விட்டீங்கனாலே அந்த முடியவே மாறி போயிடும். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 30 மினிட்ஸ்ன்றது தான் நல். அவ்வளவுதான். வெரி குட். லோகநாத் இஸ் கரெக்ட். மீதி யாருக்கும் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆல் ரைட். சரி. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ ஃபார் த டே. ஸோ இந்த ஹைபோதசிஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். எந்த காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அழகாக அதை நேரோ டவுன் பண்ணி யூ டிராஃப்ட் நல்ல ஹைபோதசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் டிக்ளேர் யுவர் ஆல்ஃபா. அதுக்கப்புறம் கரெக்டான ஹைபோதசிஸ் டெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் சீக்வன்ஸ் அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது மேனுவலாக பண்ணுறதுன்றது எல்லாமே வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் கவலையே படாதீங்க. ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு தேவை பி வேல்யூ தான். நீங்கள் நான் சொன்ன மாதிரி மினிட் ஆப் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? மினிட் ஆப் இல்லை சார் எனக்கு சாஃப்ட்வேர் லைசன்ஸ் இல்லை சார் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? இந்த சுச்சுவேஷனையும் டேட்டாவையும் எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஏஐ டூல்கிட்ட உள்ள ஃபீட் பண்ணீங்கன்னா அது அழகாக மினிட் ஆப் மாதிரியே அனலைஸ் பண்ணி பி வேல்யூவோட கொடுத்துரும். ஆனால் அதில் ஒரே ஒரு ரிஸ்க் என்னன்னா the AI tool that you use might make mistake. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பண்ணலாம். எஸ் ChatGPT பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செக் பண்ணியிருக்கேன். ChatGPT is capable of doing it. Similarly, Copilot also is doing it. நம்ம ஆனால் கொஞ்சம் நல்லா வேலிடேட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணுறோம். ஆல் ரைட். தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ. See you. Excuse me sir. Sir, the exams you will be giving the problems or how the kind of questions will be? இது சில சிம்பிளான அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் வரும். உங்க எல்லாருக்கும் மார்க் எக்ஸாம்லாம் குரூப்ல போட்டாங்களா இல்லையா? இல்ல சார். இல்ல மார்க் எக்ஸாம்ஸ்
Sir, it was more of I tried two of this one. I tried define and I tried one more. But other one it was